Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. அண்ணாமலை ராஜினாமா செய்திருக்கிறார், அது ஏற்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி அதிகாரப்பூர்வமாக உறுதியாக தெரிய வந்திருக்கிறது. மத்திய பாஜகவினுடைய தரப்பிலிருந்து ஒரு அறிக்கையாகவே வெளியிடப்பட்டிருக்கிறது. நிதின் நபீன் அவர்கள் அந்த அறிக்கையும் கூட நம்ம திரையில் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். நிதின் நபீன் பாஜகவினுடைய தேசிய தலைவர், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி மத்திய பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ லெட்டர் ஹெட்ல அண்ணாமலையின் ராஜினாமா ஏற்கப்பட்டது என்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இட் ஹஸ் பீன் ஆஃபிஷியல். கடந்த ஒரு வாரமாக அண்ணாமலை ராஜினாமா செய்ய போறாரா இல்லையா, மீண்டும் மாநில தலைவராக போகிறாரா, புதிய கட்சி தொடங்க போகிறாரா, புதிய இயக்கம் தொடங்க போகிறாரா, வேறு கட்சியில் சேர போகிறாரா, எல்லா யூகங்களும் தொடர்ந்து கொண்டே இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதோடைய அதிகாரப்பூர்வ வடிவத்தை தான் இப்போ நம்ம பார்க்கிறோம். அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்பது உண்மை, அது ஏற்கப்பட்டிருக்கிறது மத்திய தலைமையால் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். as of now இந்த நொடி முதல் அண்ணாமலை என்பவர் பாஜகவின் உறுப்பினர் அல்ல. அவர் ஒரு தனி மனிதர், அவர் ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது மட்டுமே அவருடைய எந்த ஒரு பொறுப்பும் பதவியும் இல்லாத ஒரு நபராக தான், எந்த கட்சியும் சாராத ஒரு நபராக திரு அண்ணாமலை அவர்கள் மாறுகிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கின்றார். ரமேஷ், இந்த ராஜினாமா எப்போ கொடுக்கப்பட்டது? அவர் அன்னைக்கு நிதின் நபீனை சந்திச்ச அன்னைக்கே கொடுக்கப்பட்டுச்சு அந்த ராஜினாமா. அது ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்படுறதுக்கு ஒரு 2 நாள் அவகாசம் எடுத்து இன்னைக்கு தான் அறிவிச்சிருக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? 3 நாட்களாவே தமிழக அரசியல் முதல் தேசிய அரசியல் முதல் அண்ணாமலை அவர்கள் தான் பேசும் பொருளாக இருந்தார். அவர் ராஜினாமா செய்து விட்டாரா செய்யவில்லையா என்று பல்வேறு யூகங்கள் இருந்தன. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை ராஜினாமா செய்திருப்பது உறுதியாக இருக்கிறது. எதன் மூலம் உறுதியாக இருக்கிறது என்றால், அவர் வழங்கியிருக்கக்கூடிய ராஜினாமா ஏற்கப்பட்டிருப்பதாக பாஜக தலைமையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. பாஜகவினுடைய தேசிய செயலாளர் அருண் சிங் அவர்கள் இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதாவது தமிழக பாஜகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை வழங்கியிருக்கக்கூடிய ராஜினாமா ஏற்கப்படுகிறது என்று பாஜக தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அதாவது நேற்று முன்தினமே அவர் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்களை சந்தித்த போது தான் பாஜகவிலிருந்து விலக விரும்புவதாக வாய்மொழியாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில்தான் அதற்கு அடுத்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடமும் சந்தித்து பேசியிருந்தார். அந்த சந்திப்பின் போதும் இதே விஷயத்தை அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அப்போது அமித்ஷா தரப்பில் அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் கட்சியில் இருப்பதாக இருந்தாலும் சரி, நீங்கள் விலகுவதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய விருப்பம் என அவருக்கு திட்டவட்டமாக சொல்லப்பட்டதை தொடர்ந்து நேற்றைய தினம்தான் அவர் தன்னுடைய ராஜினாமாவை அதிகாரப்பூர்வமாக மின்னஞ்சல் மூலமாக அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த மின்னஞ்சல் தற்போது ஏற்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இந்த இடைப்பட்ட காலத்தில் அவரை மீண்டும் பாஜகவிலேயே தக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் நடந்ததாக சொல்லப்பட்டது. அப்படி முயற்சிகள் மத்திய தலைமையினால எடுக்கப்பட்டதா? இல்லை, BL சந்தோஷ் அதற்கான முயற்சியை எடுத்தார். அவரை சமாதானப்படுத்த வேண்டும் என்று BL சந்தோஷ் தான் முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் பாஜக தலைமையை பொறுத்தவரை அவரை அண்ணாமலை அவர்களை நாம கட்சி விட்டு போக வேண்டும் என்று கூறவில்லை. ஆனால் அவர் அப்படி ஒரு தன்னுடைய எதிர்காலத்தை நிமித்து அவர் முடிவை எடுக்கிறார் என்றால் அது முழுக்க முழுக்க அவருடைய விருப்பம். அவர் கட்சியிலே இருப்பதாக இருந்தால் அவருக்கு ஒரு நல்ல பொறுப்புகளை கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம். ஒருவேளை அவருக்கு விருப்பம் இல்லை, அவர் விலக தயாராக இருக்கிறார் என்றால் அது முழுக்க முழுக்க அவருடைய விருப்பம், அவருடைய சாய்ஸுக்கே விட்டு விடுகிறோம் என்றுதான் பாஜக தலைமை. இங்கே பாஜக தலைமை என்று சொல்வது உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதின் நபீன் அவர்களுடைய கருத்தாக வந்திருந்தது. ஆனால் சமாதான முயற்சியை BL சந்தோஷ் எடுத்தார். அவர் தான் அண்ணாமலையை தீவிரமாக சமாதானம் செய்ய முயன்றார். ஆனால் அந்த சமாதான முயற்சி தற்போது ஏற்படவில்லை. ஓகே, இப்போ அவருக்கு இன்னும் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கவும் அவகாசம் கேட்டிருந்தாரு, அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாருன்னு சொல்லப்பட்டது. அந்த சந்திப்பு இப்போ வரை நடக்கவில்லை இல்லையா? இல்லை இனிமே நடக்கவும் வாய்ப்புகள் தெரியல, நவ் தட் ஹி ஹஸ் ரிசைன்ட் இல்லையா? இல்லை, அவரு மோடியை சந்திக்க நேரம் கேட்டதாக தகவல் வெளியானது. நேற்று அவர் பிறந்த நாளை முன்னிட்டு ஆசி பெறுவதற்காக சந்திக்க நேரம் கேட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் நேற்று இந்த செய்தி வெளியான அடுத்த 2 மணி நேரத்திற்குள்ளாகவே அவர் அங்கிருந்து புறப்பட்டு கோவை சென்று விட்டார். நேற்று காலையே அவர் அங்கிருந்து கோவை டெல்லியிலிருந்து புறப்பட்டு விட்டார். எனவே நேற்றும் அந்த சந்திப்பு நடைபெறவில்லை, இன்றைக்கும் அந்த சந்திப்பு நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஓகே, ரைட். ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய ராஜினாமா அதிகாரப்பூர்வமாகிறது, அது ஏற்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமான தகவலாக இந்த நொடியில் பார்க்கின்றோம். நன்றி ரமேஷ், கூடுதல் விவரங்களுக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.